என்னங்க, மாசம் பொறந்தாலே பட்ஜெட்ல முதல்ல அடி வாங்குறது நம்ம வீட்டு சாப்பாடு தான் இல்ல? ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போற விலைவாசி, இன்னொரு பக்கம் குறையாத மெடிக்கல் பில்ஸ். ஆரோக்கியமா சாப்பிடணும்னு ஆசைதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஆரோக்கியம்ங்கிறது வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமான லக்ஸரி தானோன்னு உங்களுக்கு தோணிருக்கா? இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில பல பெற்றோர்கள் நினைக்கிற ஒரே விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான உணவையும் பழங்களையும் கொடுக்க முடியலையேங்கிறது தான். ஆப்பிள் கிலோ 300 ரூபாய், பாதாம் 1000 ரூபாய்ன்னு விக்கிறத பார்த்தா, இதெல்லாம் வாங்க நம்ம கிட்ட வசதி இல்லையே, அப்போ நம்ம பசங்க ஆரோக்கியம் என்ன ஆகும்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள வந்துட்டு போகும். ஐயோ, நம்ம கையில இருக்கிற சொற்ப காசுக்கு இதெல்லாம் கனவுதானான்னு உங்களை யோசிக்க வைக்கும். ஆனா நிஜம் அது இல்லங்க. இப்போ உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். ஆரோக்கியம்ங்கிறது விலையுயர்ந்த பழங்கள்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாம புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுக்கிற நம்ம ஊரு உணவுகள்ல இருக்கா? உங்க குழந்தைங்களுக்கு பழங்கள் வாங்கும்போது நீங்க பட்ஜெட் பத்தி யோசிச்சதுண்டா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது, பணம் இல்லைனாலும் ஆரோக்கியமா வாழலாம்னு சாதிச்சு காட்டின நம்ம மீனா மற்றும் ரவியோட ஒரு சுவாரஸ்யமான கதை. உங்க பட்ஜெட்டை பீக்காம உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தை எப்படி டாப் கியருக்கு கொண்டு போறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, இது வெறும் கதை இல்ல, உங்களுக்கான ஹெல்தி லைஃப் சீக்ரெட். பாத்தீங்களா, ரவி ஆசையா வாங்கிட்டு வந்த அந்த 4 ஆப்பிள் விலை 220 ரூபா. ஒரு நடுத்தர குடும்பத்தோட ஒரு நாள் மளிகை செலவே அவ்வளவுதான். ஆனா அதே மார்க்கெட் வாசல்ல ஒரு பாட்டி தள்ளு வண்டியில நம்ம ஊரு நாட்டு கொய்யாப்பழம் விக்கிறாங்க. கிலோ வெறும் 50 ரூபா தான். 220 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கினா 4 பேருக்கு தான் வரும். ஆனா அதே காசுக்கு கொய்யா வாங்கினா தெருவுக்கே குடுக்கலாம். இப்போ ஒரு உண்மை சொல்லட்டுமா? நாம பெருமையா நினைக்கிற ஆப்பிளை விட சாதாரணமா கிடைக்கிற கொய்யா பழத்துல வைட்டமின் சி 3 மடங்கு அதிகம். ஆப்பிள்ல இல்லாத நார்ச்சத்து கொய்யால கொட்டி கிடக்கு. இது உங்க செரிமானத்துக்கு மட்டும் இல்ல, சுகர் பேஷண்ட்ஸுக்கும் ஒரு வரப்பிரசாதம். யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டிலிருந்து வர்ற ஆப்பிள் கெட்டு போகாம இருக்க அது மேல மெழுகு தடவுறாங்க, பல மாசம் ஸ்டோர் பண்றாங்க. ஆனா கொய்யா பழம் அப்படி இல்ல, அன்னைக்கு பறிச்சது அன்னைக்கே கைக்கு வருது. மீனா உடனே ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுத்தாங்க. ஏங்க, நாளையிலிருந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டுன பளபளப்பான ஆப்பிளுக்கு பதிலா நம்ம ஊரு மண்ணுல விளைஞ்ச நாட்டு கொய்யாவ ஆளுக்கொன்னு சாப்பிடுவோம். காசும் மிச்சம், சத்தும் அதிகம். அது மட்டும் இல்லங்க, கொய்யாவுக்கு போட்டியா இன்னொன்னு இருக்கு. அதுதான் நெல்லிக்காய். ஒரு நெல்லிக்காய் 3 ஆரஞ்சு பழத்துக்கு சமம். அப்புறம் விலை கம்மியா கிடைக்கிற பப்பாளி, கண்ணுக்கும் நல்லது, கை காசுக்கும் மிச்சம். இப்ப சொல்லுங்க, சத்து விலையில இருக்கா இல்ல நாம பண்ற தேர்வுல இருக்கா? நீங்க ஆப்பிள் பிரியரா இல்ல கொய்யாப்பழ பிரியரா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம மீனா போனது நட்ஸ் செக்ஷனுக்கு. இன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, காலையில எழுந்த உடனே 5 பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிட்டாதான் ஆரோக்கியம்னு டிவிலையும் இன்டர்நெட்லயும் வர விளம்பரம் எல்லாம் நம்மள நம்ப வச்சிடுச்சு. ஆனா அந்த பாக்கெட்ல கை வச்சாலே ஷாக் அடிக்கும். 1 கிலோ பாதாம் 900 ரூபாய் முதல் 1000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்தோட ஒரு வார காய்கறி காசு அந்த ஒரு பாக்கெட்ல இருக்கு. சத்து வேணும் தான், அதுக்காக இவ்ளோ செலவு பண்ண நம்மால முடியுமான்னு மீனாவோட முகம் வாடுது. ஆனா ஒரு உண்மை தெரியுமா? நாம ஏதோ மலிவா கிடைக்குதுன்னு நினைக்கிற அந்த நிலக்கடலையில, அந்த விலை உயர்ந்த பாதாம் பருப்புல இருக்கிற அதே புரோட்டீன், அதே இதயத்துக்கு நல்லது செய்யற ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் அப்படியே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நிலக்கடலைய ஏழைகளின் பாதாம்னு சும்மாவா சொன்னாங்க? சொல்லப்போனா 100 கிராம் பாதாம்ல இருக்கிற புரதத்தை விட 100 கிராம் நிலக்கடலையில புரதச்சத்து கொஞ்சம் அதிகமே தவிர கம்மி கிடையாது. ஆனா நாம தான் பளபளப்பா இருக்கிற பாக்கெட்டை பார்த்து ஏமாந்து நம்ம மண்ணுல விளைஞ்ச இந்த தங்கத்தை கண்டுக்காம விட்டுடுறோம். நண்பர்களே, பாதாம் பருப்பை ராத்திரி ஊற வச்சு சாப்பிட்டாதான் செரிமானமாகும்னு சொல்லுவாங்க. அதே லாஜிக் தான் நம்ம நிலக்கடலைக்கும். நிலக்கடலைய ஊற வச்சு சாப்பிட்டா அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை நம்ம உடம்பு முழுமையா உறிஞ்சிக்கும். இப்போ மீனாவோட பட்ஜெட்ல பாதாம் அவுட், வேர்க்கடலை இன். காசு மிச்சம், ஆன தெம்பு ரெத்திப்பு. இது கூடவே நம்ம கருப்பு கொண்டைக்கடலை, மொச்சை, பாசிப்பயிறுன்னு நம்ம நாட்டு தானியங்களை வாரத்துல 3 நாள் மாத்தி மாத்தி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அப்புறம் எதுக்குங்க காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த புரோட்டீன் பவுடர் வாங்கணும்?
ஒரு பக்கம் கை காசுக்கு மிச்சம், இன்னொரு பக்கம் உங்க குழந்தைங்களுக்கு இயற்கை கொடுத்த பலம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க வீட்ல சாயங்காலம் ஸ்நாக்ஸா பிஸ்கெட் சிப்ஸ்னு பாக்கெட் உணவுகளை கொடுத்து காசு செலவு பண்றீங்களா? இல்ல இந்த மாதிரி ஆரோக்கியமான நிலக்கடலை, சுண்டல்னு சத்தான உணவுக்கு மாற போறீங்களா? நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இதுல எது கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா, வயிறு முட்டை 3 வேளையும் வெள்ளை அரிசி சாப்பாடு சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்புன்னு. அரிசி சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலைங்க. ஏன்னா நம்ம அப்பாவும் தாத்தாவும் இதையே சாப்பிட்டு தான் அன்னிக்கு இரும்பு மாதிரி உழைச்சாங்க. ஆனா அவங்க அந்த சாப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி அன்னிக்கு கடினமா உடலை வருத்தி வேலை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அதனால வெறும் கார்போஹைட்ரேட் மட்டுமே இருக்கிற வெள்ளை அரிசிய மட்டும் மலை போல குவிச்சு சாப்பிடாம அதுல பாதிய குறைச்சிட்டு சத்தான விஷயங்களை சேர்த்துக்கலாமே. அரிசிக்கு மாற்றா நம்ம ஊர்ல ரொம்ப மலிவா கிடைக்கிற கம்பு, சோளம், ராகி இது 3யும் வாரத்துல 2 இல்லனா 3 நாள் சேர்த்துக்கோங்க. ராகி களி அல்லது கூழ் செஞ்சு சாப்பிட்டா உடம்பு இரும்பு மாதிரி மாறும். ஐயோ, ராகியெல்லாம் பழைய காலத்து உணவு, இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு நினைச்சு பளபளப்பான பாக்கெட்ல அடைச்ச விலை உயர்ந்த ஓட்ஸை தேடி போகாதீங்க. அந்த வெளிநாட்டு ஓட்ஸை விட நம்ம ஊரு சாமை, குதிரைவாலி, வரகு அரிசி உங்க உடம்புக்கு பல மடங்கு நல்லது. இதுல இருக்கிற லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை மெதுவாத்தான் ஏத்தும். இதனால சீக்கிரம் பசிக்காது, சுகர் பயமும் இருக்காது. யோசிச்சு பாருங்க, கஞ்சி குடித்த கைகள் கல்லை தூக்கும்னு சொல்லுவாங்க. உங்க வீட்ல வாரத்துல எத்தனை நாள் சிறுதானியங்கள் சமைக்கிறீங்க? இல்ல இன்னும் வெள்ளை அரிசி சாப்பாட்டை மட்டும்தான் நம்பி இருக்கீங்களா? நீங்க விரும்பி சாப்பிடுற சிறுதானியம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பாருங்க, மீனாவோட புத்திசாலித்தனமான அதே சமயம் பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற அந்த ஹெல்தி மெனுவை. ஆரோக்கியமா சாப்பிடணும்னா பட்ஜெட் எகிரும்னு பயப்படுற எல்லாருக்கும் இதோ ஒரு சூப்பர் பிளான். பொதுவா நிறைய அம்மாக்கள் என்கிட்ட சொல்ற ஒரே விஷயம், என் குழந்தை சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறான், தட்டுல இருக்கிறத அப்படியே வச்சுடுறான்னு தான். இங்கேதான் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நிறைய சாப்பாடு சாப்பிட்டாதான் சத்துன்னு இல்லங்க. ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் அந்த ஒரு கைப்பிடி நிலக்கடலையிலயோ இல்ல ஒரு சின்ன கொய்யா பழத்திலேயோ கூட கிடைச்சிடும். குழந்தைங்கள் சாப்பாட்டை பார்த்து பயப்படக்கூடாது, அதை விரும்பி சந்தோஷமா சாப்பிடணும். காலை உணவு. அந்த பழபழப்பான பாக்கெட் சீரியல்ஸை விட்டுட்டு நம்ம ராகி தோசை இல்லனா கம்பு கஞ்சிக்கு மாறுங்க. குழந்தைங்களுக்கு வெறும் கஞ்சியா கொடுக்காம ராகி மாவுல இனிப்பா அடையோ இல்ல கார தோசையோ செஞ்சு கொடுத்தா அவங்க இது ராகினே தெரியாம குஷியா சாப்பிடுவாங்க. இதோட செலவு ஒரு நாளைக்கு ஆளுக்கு வெறும் 10 ரூபாய் தான். மதிய உணவு. தட்டு நிறைய வெள்ளை அரிசி சாப்பாட்டை வச்சு குழந்தைங்கள மிரட்டாம சாப்பாட்டை பாதியா குறைச்சிட்டு மீதி இடத்துக்கு முருங்கைக்கீரை கடையல் வைங்க. முருங்கைக்கீரை சத்துக்களின் சுரங்கம். இத சாதத்தோட பிசைஞ்சு நெய் ஊத்தி கொடுத்தா ஒரு உருண்டை சாப்பிட்டாலும் அது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம். மாலை ஸ்நாக்ஸ். பிஸ்கெட் சிப்ஸ் பாக்கெட்டை தராதீங்க. அதுக்கு பதிலா ஒரு கைப்பிடி நிலக்கடலை அல்லது அவிச்ச சுண்டல் கொடுங்க. இதை விளையாடிக்கிட்டு அவங்க ஒரு கைப்பிடி சாப்பிட்டாலே போதும். அவங்க மூளை வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் தேவையான அத்தனை புரோட்டீனும் கிடைச்சிடும். கடைசியா பழங்கள். அந்த 300 ரூபாய் ஆப்பிள் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நம்ம ஊரு வாழைப்பழம், கொய்யாப்பழம் இல்லனா பப்பாளி இதுல எது கிடைச்சாலும் போதும். வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை சத்தும் இதுல இருக்கு. உங்க குழந்தைகள் எதை சாப்பிட்டாலும் கம்மியா சாப்பிடுறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. அந்த சாப்பாடு சத்தானதா இருக்கான்னு மட்டும் பாருங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, ஆரோக்கியம்ங்கிறது காசுல இல்ல, நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன புத்திசாலித்தனமான முடிவுகள்ல தான் இருக்கு. ஆரோக்கியமா வாழணும்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், வெளிநாட்டு பழங்களை சாப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம ஊரு மண்ணுல நம்ம ஊரு சீசன்ல கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டாலே போதும். மீனா இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டு பட்ஜெட்ல காசும் மிச்சமாகி இருக்கு. அதைவிட முக்கியமா அவங்க கணவரும் குழந்தைகளும் ரொம்ப தெம்பாவும் உற்சாகமாவும் இருக்காங்க. ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா இதைவிட பெரிய சந்தோஷம் மீனாவிற்கு வேற என்ன இருக்க முடியும்? இப்ப சொல்லுங்க, ஆரோக்கியம்ங்கிறது ஒரு லக்ஸரி கிடையாது, அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டிலையும் இந்த ஹெல்தி மீல் பிளான் வித் லோ பட்ஜெட்டுக்கு மாற போறீங்களா? ஆரம்பத்துல நான் கேட்டது போல இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க பட்ஜெட்ல முதல்ல நீங்க மாத்த போற அந்த ஒரு சத்தான பொருள் எது? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நான் காத்துட்டு இருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு ஹைப் கொடுங்க. ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுற உங்க பட்ஜெட் பத்மநாபன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க வீட்டு பட்ஜெட்டும் மிச்சமாகட்டும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆரோக்கியமா இருப்போம், ஆனந்தமா இருப்போம். நன்றி, வணக்கம்.